உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் கள்ளழகர் ஆலயத்திலும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனால் மதுரை மாநகரே தற்போது விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அத்துடன் திருவிழாவிற்கு தேவையான பொருட்களின் விற்பனையும் களை கட்டியுள்ளது. குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள குன்னத்தூர் சத்திரத்தில் சாமி கிரீடங்கள், குடைகள், விசிறிகள், தண்ணீர் பீச்சி அடிக்கும் பக்தர்களுக்கான உடைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனையாகி வருகிறது. குன்னத்தூர் சத்திரத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை இப்பகுதியிலிருந்து வாங்கிச் செல்கின்றனர். சித்திரை திருவிழாவில் பல்வேறு பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மீனாட்சி மற்றும் கள்ளழகர் வேடமிட்டு அழகு பார்ப்பது வழக்கம். அதற்கான ஆடைகளும் பொருட்களும் குன்னத்தூர் சத்திரத்தில் விற்பனை செய்யப்படுகின்றன. வருஷம் வந்து திருவிழா எப்பயுமே பார்ப்போம். நாங்கள் இந்த வருஷம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் விசேஷத்தை சாங்கியதுக்காக நாங்கள் 2 பேர் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் நாங்கள் மீனாட்சி வேஷம், கருப்பசாமி வேஷம் போடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வருஷம் வேண்டுதலுக்காக போட வந்திருக்கோம். இந்த பாப்பாவுக்கு மீனாட்சி வேஷம் போடுறோம். இந்த பாப்பாவுக்கு இன்றைக்கி மீனாட்சி வேஷம் போடுறோம். 2 நாள் கழிச்சு கருப்பசாமி வேஷம் போடுறோம். பாப்பாவுக்கு இது 2வது வருஷம், இந்த பாப்பாவுக்கு 1st வருஷம். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவத்திற்காக பலர் கைகளில் திரிகளை ஏந்தி சாமி ஆடுவார்கள். நோன்பு இருந்து அவ்வாறு நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களுக்கு தேவையான பொருட்களும் குன்னத்தூர் சத்திரத்தில் கிடைக்கின்றன. நாங்கள் திரியாட்டக்காரங்க. வருஷத்தில் ஒரு முறை சித்திரை மாதம் நாங்கள் திரி எடுத்து ஆடுவோம். அழகருக்கு இன்னமும் நாங்கள் பாரம்பரியாக திரி எடுத்து ஆடி இது நான் ஒரு 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் 3 வயசுலேருந்தே கலருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருடம் எப்பயும் பண்ணுவோம். இப்போ எனக்கு வயசு 43 ஆகுது. 3 வயசுலேருந்து பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் தலைமுறையில் யார் ஆம்பளை பையன் வரனாலும் சரி, தலைமுறையாக அவங்க ஆயுசு முடிகிற வரைக்கும் தொண்டு செய்வோம். அழகருக்கு எப்பயுமே 14 நாள் விரதம் இருந்து நாங்களே கிளீதில் செஞ்சு அமைச்சு விரதம் இருந்து தலைமுறை பண்ணிக்கிட்டே வரோம். இது எப்பயும் முழுமையாகவே அழகருக்காண்டி எப்பயுமே வருடம் நடக்கும். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் நேர்த்திக்கடன் இருந்து தண்ணீர் பீச்சும் பக்தர்களுக்காக பல்வேறு டிசைன்களில் உடைகள் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எப்பயுமே தண்ணி பிச்சர் தான். ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு இது இருக்குது. தண்ணி பிச்சருக்கு எல்லா டைப்லையும் தைச்சிடும். தண்ணி பிச்சருக்கு எல்லா டைப்புமே தைச்சி தரோம். எப்படிலாம் வேணுமோ டவுசரு, பேண்ட்டு எல்லாமே நம்ம தைச்சி தரோம். இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் 8 நாள் இருக்குது. எப்படியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குன்னத்தூர் சத்திரத்தைச் சேர்ந்த தையல் கலைஞரான பிரபு 3 தலைமுறைகளாக புது மண்டபம் பகுதியில் சாமி உடைகள் தைத்து வருவதாக தெரிவித்தார். சித்திரை திருவிழாவையொட்டி பல்வேறு டிசைன்களில் ஆடைகளை தைத்து தருவதாகவும் பக்தர்கள் கேட்கும் வடிவிலும் உடைகளை தைத்து தருவதாக அவர் கூறினார். நாங்கள் 3 தலைமுறை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த வேலை பார்க்கணும். தாத்தா, அப்பா, அதுக்கடுத்து 3வது தலைமுறை நாங்கள் செஞ்சோம். வருஷம் இந்த சித்திரை திருவிழாவுக்கு அழகர் ஆற்றுல இறங்குற வைபவத்தை முன்னிட்டு இந்த தண்ணி பிச்சர், இந்த பேண்ட்டு, அந்த சாமியாடி டவுசரு, தலையில் கட்டுறது ஏஞ்சி, இடுப்பில் கட்டுற கச்சை, இது போக கோயில் கூடை, சாமியோட வரதில்லை அப்போ ஊர்வலத்துக்கு வர விசிறி, அந்த விசிறி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல பக்தர்கள் பல்வேறு தலைமுறைகளாக நோன்பு இருந்து தண்ணீர் பீச்சி அடித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான பொருட்களும் இப்பகுதியில் விற்பனை செய்யப்படுகிறது. முதல்ல எங்கள் தாத்தா பீச்சினார், அப்புறம் எங்கள் அப்பா, அப்புறம் நான், அடுத்து என் இதோட 4வது தலைமுறை பீச்சிக்கிட்டு இருக்கேன். இது அடுத்தடுத்து மேலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அழகமலையானுக்காண்டி இதில் எங்கள் குடும்ப ஆள் மட்டுமே 11 ஆளும்ண்ணே. வருஷம் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, குடும்ப ஆள் மட்டும். நாங்கள் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நாங்கள் வாரிசு நாங்கள் வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் ஒரு 25 பேர் இருக்கோம். வருஷம் வருவோம். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளான மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் உள்ளிட்டவை இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெற உள்ளன. எனவே வரும் நாட்களில் குன்னத்தூர் சத்திரத்தில் பொருட்களின் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா, சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency.
India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers. 5,000 plus acres delivered. 20 plus cities. G Square. Your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?